ஆண்டவர் வழியாக நிலையான வாழ்வு வேண்டும் என்பவர்கள் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நிலையான வாழ்வு வேண்டும் என்பவர்கள் பிரைஸ் தி லார்ட். நிலையான வாழ்வு வேண்டாம் என்று சொல்பவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ இப்போ புரிஞ்சுறீங்க சின்ன ஃபார் என்ன கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் அடுத்த வரும்போது மாற்றிடுறேன் அதை. இயேசுவுக்குள் பெரிய மாணவர்களே, முன்னுரையிலே கூறியது போல இறை வார்த்தைகள் நமக்கு நிலையான வாழ்வு என்று நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் அல்லது நிலையான வாழ்வு வேண்டாம் என்று நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றது. நிலையான வாழ்வு வேண்டும் என்றால் நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும். ஒருவேளை நிலையான வாழ்வு வேண்டாம் என்று நாம் நினைத்தால் உண்மையாகவே ஆண்டவரை மறுதலித்து செல்வத்திற்கு அடிபணிந்து செல்வத்தை மட்டுமே கையாளுவதில் முக்கிய கவனம் கொடுத்து நாம் அதோடு பயணிக்க வேண்டும். ஆக இந்த இரு பதவிகள், ஒன்று பணம், இன்னொன்று ஆண்டவர், இந்த இரண்டுக்கும் நாம் யாருக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இன்றைய காலகட்டங்களில் நாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்றோமா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது பலவிதமான நேரங்களில் அது கேள்விக்குறியாகவே மாறிவிடுகின்றது. ஏனெனில் நாம் எத்தனை முறைதான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினோம் என்றாலும் அல்லது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ்கின்றோம் என்று எண்ணி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஆண்டவரை உதறி தள்ளிவிட்டு பாவ குழியில் விழுகின்றோம் அல்லது செல்வங்களுக்கு அடிமையாகி விடுகின்றோம். ஆக இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பது, நாம் எந்த வழியில் வாழ்ந்தாலும் இரண்டுக்கும் எஜமானாகவோ இரண்டுக்கும் பணியாளராகவோ வாழ முடியாது என்று. ஆக நாம் ஏதாவது ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும், ஆண்டவரையா அல்லது செல்வத்தையா என்று. ஒரு ஊரிலே ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தார்கள். அந்த மனைவிக்கு உடல் சுகம் இல்லாத நேரம் வந்தது. அந்த வேளையில் தன்னுடைய கணவனிடம் அவள் கூறுகின்றார், ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னுடைய கல்லறை காயும் வரை நீங்கள் மற்றொரு திருமணம் செய்யக்கூடாது என்று. என்ன? என்னுடைய கல்லறை காயும் வரை மற்றொரு திருமணம் செய்யக்கூடாது என்று அவள் சத்திய வாக்கு கேட்டு வாங்கிக் கொள்கின்றார். ஆக கணவனும் கல்லறை தானே, 2 நாள், அதை தாண்டி போனா 3 நாள் காஞ்சிரும், சத்தியம் பண்ணிடலாம் என்று சத்தியம் பண்ணியாச்சு. அடுத்த நாளே மனைவியானவள் இறந்து விடுகின்றார். அடுத்த நாளே மனைவியானவள் இறந்து விடுகின்றார். ஆக இறந்த பிறகு அடக்கம் செய்கின்றார்கள். அடக்கம் செய்த பிறகு ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த கணவனானவர் அந்த கல்லறைக்கு செல்கின்றார், தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்த கல்லறைக்கு செல்கின்றார். ஆனால் ஒரு நாளும் அந்த கல்லறை காய்ந்தார் போல தெரியவில்லை. எல்லா நாட்களிலுமே அது ஈரமாகவே இருந்தது. ஆக இவ்வாறு நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, ஓராண்டு நினைவு நாள் வந்தது. 1 வருடம் அவள் இறந்து அவள் அடக்கம் செய்யப்பட்டு ஓராண்டு. ஆக அன்று நினைத்தான் கணவன், இன்றைக்காவது நான் வெகு விரைவாக சென்று அந்த தன்னுடைய மனைவி அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறைக்கு சென்று ஜெபித்து விட்டு என்னுடைய வேலைக்கு சென்று விடலாம் என்று ஒரு 5 மணியை போல அதிகாலை 5 மணிக்கு செல்கின்றான். அங்கு அந்த மனைவியின் தம்பி தண்ணீர் தெளித்துக் கொண்டிருக்கின்றான் கல்லறையில். ஆக தினமும் 5 மணிக்கு அந்த தன்னுடைய மனைவியின் தம்பி தினமும் தண்ணி ஊற்றிக்கொண்டே இருந்திருக்கின்றான். ஆக இந்த கணவனானவன் 7 மணியோ அல்லது 8 மணிக்கோ வேலைக்கு செல்வதற்கு முன்பாக வருகின்ற வேளையில் கல்லறை எவ்வாறு இருந்தது? ஈரமாகவே இருந்தது. ஆக ஒரு நாளும் அது காயவில்லை. அதன் பிறகு இந்த கணவனானவன் அந்த மனைவியினுடைய தம்பியிடம் கேட்கின்றார், எதற்காக நீ இந்த தண்ணீர் ஊற்றுகின்றாய் என்று. அதற்கு அவன் சொன்னது, என்னுடைய அக்கா உங்களிடம் சத்திய வாக்கு வாங்கினது போல என்னிடமும் ஒரு சத்திய வாக்கு வாங்கினாங்க. என்ன சத்திய வாக்கு என்றால், என்னுடைய பெயரிலும் என்னுடைய கணவருடைய பெயரிலும் எல்லா சொத்துக்களும் அடங்கி இருக்கின்றது. ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால், என்னுடைய கணவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு விட்டால் சொத்துக்கள் முழுவதும் போயிடும். அதனால
சத்திய வாக்கு வாங்கியாச்சு. தண்ணி டெய்லி நீ ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆக நான் இறக்கும் வரை நான் என்னுடைய அக்கா சமாதிக்கு கல்லறைக்கு தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஆக ஒருவருடைய வாழ்வு எதை நோக்கி இருக்கின்றது என்று சற்று எண்ணி பாருங்கள். இறந்த பின்னும் சொத்து சொத்து சொத்து, இருக்கும் போதும் சொத்து சொத்து சொத்து. இறந்த பின்னும் என்னுடைய பெயரில் ஏதாவது ஒன்று இருந்தே ஆக வேண்டும். ஆக நாம் இருக்கும் போதும் ஒரு செல்வத்தை நோக்கி ஓடுகின்றோம், இல்லாத போதும் செல்வம் என்னுடைய பெயரிலாவது இருக்கட்டும் என்ற ஒரு மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம் இந்த மாய உலகில். ஆக நாம் எதற்காக வாழ்கின்றோம்? செல்வத்திற்காகவா அல்லது ஆண்டவருக்காகவா என்று எண்ணி பார்க்கையில் நமக்கென்று பலவிதமான பொறுப்புகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒருவேளை கணவன் மனைவிக்கு கொடுத்திருக்கலாம், மனைவி கணவனுக்கு கொடுத்திருக்கலாம், இருவரும் இணைந்து பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம், பிள்ளைகள் அனைவரும் இணைந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அனைவரையும் ஒரு பொறுப்புள்ள குடும்பமாக இந்த திருச்சபைக்கும் சரி இந்த உலகிற்கும் சரி கொடுத்தது இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் வழியாக. ஆக நமக்கென்று பலவிதமான பொறுப்புகள் உண்டு. இந்த பொறுப்புகளைத்தான் ஒரு 4 வகைகளாக பிரித்து உங்கள் முன் எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த 4 பொறுப்புகளில் நாம் எந்த பொறுப்புள்ள மனிதர்களாக அல்லது பொறுப்பு இல்லாத மனிதர்களாக வாழ்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏனெனில் இறை வார்த்தை அழகாக எடுத்துரைக்கின்றது, நாம் யாரும் இரு எஜமான்களுக்கு பணிவிடை செய்ய முடியவே முடியாது. ஆக ஆண்டவருக்கும் செல்வத்துக்கும் செய்ய முடியாது, மாறாக ஆண்டவருக்கு இல்லையே செல்வத்துக்கு நாம் அடிமையாக இருக்கலாம் அல்லது பணிவிடை செய்ய முடியும் என்று கூறுகின்றது. ஆக உங்களுக்காக நான் தருகின்ற முதல் நிலை பொறுப்பற்ற நிலை. ஈஸியா தெரியும்ல, பொறுப்பற்ற நிலை. பொறுப்பில்லாம நம்ம எல்லாரும் வாழ்றோம், அதனால தான் சாமி பொறுப்பற்ற நிலை என்று. ஆக நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் ஒரு வீட்டு பொறுப்பாளர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அழகாக ஒரு சான்று. ஆக பொறுப்பில்லாமல் வாழ்ந்ததன் காரணமாக தன்னுடைய பதவியை அல்லது வேலையை இழக்க நேரிடுகின்ற ஒரு தருணம். ஆக நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நமக்கென்று குடும்பம் என்பது உண்டு, நமக்கென்று ஒரு வேலை வாய்ப்புகள் உண்டு, நமக்கென்று திறமைகள் உண்டு. ஆனால் இவை அனைத்தையும் வைத்து நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முன்னேறுகின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அல்லது நம்முடைய திறமைகள் எக்கேடு கெட்டு போகட்டும், என்னுடைய குடும்பம் எக்கேடு கெட்டு போகட்டும், என்னுடைய வாழ்க்கை எதனைக்கு போகின்றது என்று தெரியாமல் போகட்டும், நான் எனக்கு உணவு கிடைத்தால் போதும், நான் நன்றாக தூங்கினால் போதும், அது மட்டும் எனக்கு போதும் என்று இருந்தோமேயானால் இந்த மனிதனுக்கு எவ்வாறு செல்வந்தனுடைய வீட்டிலிருந்து வேலை இல்லாமல் அகற்றி விட்டார்களோ அதே போல்தான் நமக்கும் கிடைக்கும். ஆக நாம் எந்த நிலையில் வாழ்கின்றோம்? உண்மையாகவே பொறுப்பற்ற நிலையில் வாழ்ந்தோமேயானால் நாம் பாவ குழியில் விழுந்து கிடக்கின்றோமே தவிர அதிலிருந்து எட்டி கூட பார்க்கவில்லை நான் எந்த குழியில் கிடக்கின்றேன் என்று. அந்த குழியிலே விழுந்து கிடக்கின்றோம். ஆனால் நாம் நம்முடைய முகங்களை ஏணி வைத்து எட்டி கூட பார்ப்பதில்லை நான் எந்த குழியில் கிடக்கின்றேன் என்று கூட. ஆக நாம் பொறுப்பற்ற நிலையில் இருந்தால் இந்த மனிதனை போல இவன் எவ்வாறு செல்வந்தன் வீட்டிலிருந்து தள்ளிவிட போகின்றானோ அல்லது இந்த வேலையிலிருந்து நிராகரிக்கப்படுகின்றானோ அதே போல்தான் நாமும் நம்முடைய திருச்சபையிலிருந்தும் சரி நம்முடைய ஆண்டவருடைய வான் வீட்டிலிருந்தும் சரி அல்லது விண்ணரசிலிருந்தும் சரி நாம் உதறி தள்ளப்படுவோம் ஒரு நாள் பாவ குழியில் கிடந்தோமே. ஆனால் ஆக நாம் எந்த குழியில் கிடக்கின்றோம் என்று சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். இரண்டாவது, தன் நிலைமையை உணரும் நிலை. தன்னுடைய நிலைமையை உணரும் நிலை. அந்த மனிதன் அழகாக எண்ணுகின்றான், ஒருவேளை நான் இந்த வேலையிலிருந்து அல்லது இந்த வீட்டிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் எனக்கு மண்வெட்டை எடுத்து கூட வெட்ட தெரியாது அல்லது பிச்சை எடுத்து கூட உண்ண தெரியாது, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று. ஆக தான் எந்த நிலையில் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்கின்றான். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் யார், நாம் யாராக இந்த உலகில் வாழ்கின்றோம் அல்லது நான் யாராக என்னுடைய குடும்பத்தில் வாழ்கின்றேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய நிலைமையை அல்லது நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் எத்தனை முறை பாவ சங்கீர்த்தனம் செய்தோமே என்று எண்ணி பார்த்தால் அது உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு பாவி என்பதை உணர வேண்டும். அதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாவ குழியில் விழுந்து கிடந்தீர்கள் என்றால்
சற்று உங்களுடைய முகத்தை நீங்கள் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இரண்டாவது வழி, தன்னுடைய நிலைமையை நாம் உணர வேண்டும் என்றால் நான் பாவி என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனிதன் தான் செய்த பாவத்தை உணர்கின்றான். இந்த பாவம் நான் செய்துவிட்டேன், ஆனால் வேறொரு வழியில் நான் வாழ்ந்து விடலாமா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற பதில், நான் எந்த வழியிலும் என்னால் வாழ முடியாது, மாறாக இதே வேளையில் இதே செல்வந்தனுக்கு நான் வீட்டு பொறுப்பாளராக வாழ்ந்தால் மட்டுமே நான் இந்த உலகில் வாழ முடியும் என்பதை நம்பிய மனிதன் தன்னுடைய நிலைமையை உணர்கின்றான். ஆக நாமும் அனைவருமே ஒரே குடும்பமாக ஒரே கிறிஸ்தவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்கின்றோம். ஆனால் நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து வாழ்கின்றோமா என்று எண்ணி பார்த்தோமேயானால் அது சற்று மிக மிக குறைவு. ஏனெனில் நேற்று நம்முடைய உறுதி பூசல் எடுக்கிற மாணவர்கள் இருக்காங்களா? பேரண்ட்ஸ் இருப்பீங்களா? கொஞ்சம் பேராவது? யாருமே இல்லையா? யாருமே இல்லைன்னு சொல்லிடுவீங்க தெரியும். சில மாணவர்கள், சில அவர்களுடைய தந்தையும் சரி அல்லது தாயும் சரி பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள் என்னவென்றால், சாமி எப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்கிறது, எப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்கிறது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் குத்தமா ஓங்குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, அதுதான் நான் பாட முடியும். அப்ப நான் கேட்டேன், நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் என்று கேட்டேன். அவன் சொன்னாங்க, நான் புதுநன்மை எடுக்கும்போது செஞ்சது சாமி. நல்ல வேலை ஹார்ட் நிக்கல, உயிரோடு இருக்கிறனால தான் இங்க வந்து நிற்கிறேன். ஆக நாம் எந்த நிலையை உணர்ந்து வாழ்கின்றோம் என்று எண்ணி பாருங்கள். தன்னுடைய நிலை எந்த அர்த்தத்தில் இருக்கின்றது, அல்லது தன்னுடைய வாழ்வு எந்த அர்த்தத்தில் இருக்கின்றது? ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆக நான் யார் என்று எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பாவி என்று எப்பொழுது என்னால் உணர முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருமே, நானும் சரி நீங்களும் சரி, ஒவ்வொருவரும் அனுதினமும் பாவங்கள் செய்கின்றோம். உடனே ஃபாதர்ஸ் எல்லாம் செய்ய மாட்டோம், ஃபாதர் செய்வோம், சிஸ்டர் செய்வோம், எல்லாருமே செய்யறோம், அனுதினமும் பாவங்கள் செய்கின்றோம். ஆனால் நாம் அதை உணர வேண்டும். ஏன்னா எல்லா நாளும் சும்மா மாரில் அடிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அடிச்சுக்கிட்டா ஆண்டவர் ஏத்துக்கிறவாரு பாவத்தை கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனதில் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நான் இந்த பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு முழுமையான மன்னிப்பு வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் இந்த மனிதன் முன்மாதிரியாக செயல்படுகின்றான், தன்னுடைய நிலையை உணர்கின்றான், உணர்ந்து செயல்படுகின்றான். இனி அடுத்த செயல் நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவன் யூகித்து பார்க்கின்றான். அதனால்தான் மூன்றாவது நிலை என்னவென்றால் முன்மாதிரியாக சிந்திக்கும் செயல். முன்மாதிரியாக சிந்திக்கும் செயல். என்ன செய்கின்றான்? அழகாக சிந்திக்கின்றான். யாரெல்லாம் கடனாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடனை குறைத்து கொடுக்கின்றான். 100ஆக இருந்தால் 80, 80ஆக இருந்தால் 50 என்று சற்று குறைவாக கொடுக்கின்றான். இவன் எதற்காக குறைவாக கொடுத்தான்? பாவத்தை தீர்க்கவா? இவன் எதற்காக சற்று குறைவாக கொடுத்திருப்பான் அல்லது கொடுத்தான்? கரெக்ட். ஒருவேளை மீண்டும் இதே தவறை இவன் செய்தால், இந்த செல்வந்தன் இவனை அந்த வீட்டு பொறுப்பில் இருந்து வெளியேற்றினால், இவன் தஞ்சமடைய இந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள். நான் அன்று உன்னுடைய கடனை குறைத்து கொடுத்தேன். அதனால் ஒரு நல்ல ஒரு சிந்தனை அவனிடம் உண்டு. என்னவென்றால், நான் ஒருவேளை அவனுடைய வீட்டிற்கு சென்றால் அவன் என்னை காப்பாற்றுவான், எனக்கு உணவு அளிப்பான், என்னை பார்த்து கொள்வான் என்ற ஒரு எண்ணத்தில் சிந்திக்கின்றான், செயல்படுகின்றான், தன்னுடைய வாழ்க்கையை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றான். அதனால்தான் அவனுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கின்றான். சரிபாதியாக குறைத்து தன்னுடைய செல்வந்தனிடம் கூறுகின்றான், 100 கிடையாது மாறாக 80, 80 கிடையாது மாறாக 50 என்று. ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் முன்மாதிரியாக செயல்படுகின்றோமா அல்லது சிந்திக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தோமேயானால் சில நேரங்களில் கிடையாது. ஏனெனில் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற சிந்தனைகள் எவ்வாறு என்றால், காசு இருந்தால் ஒரு விதமான செயல், காசு இல்லை என்றால் ஒரு விதமான செயல். சில நேரங்களில் நான் பார்ப்பதுண்டு, ஏதாவது ஒரு தொழிலகம் அல்லது ஆபீஸ் எங்கேயாவது போனோம்னா
நல்ல டிப்டாப்பா போனோம்னா உடனே சார் வாங்க சார் உள்ள வாங்க சார் அப்படிம்பாங்க. ஒருவேளை டிப்டாப் இல்லாம சும்மா நார்மலா போனோம்னா அங்கே கடை உட்கார் 2 மணி நேரம் அங்கே இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நாம் யாரை உண்மையாகவே மதிக்கின்றோம் அல்லது மரியாதை கொடுக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். முன்மாதிரியாக உண்மையாகவே செயல்படுகின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இங்கு காசு உள்ளவனுக்கு ஒரு மரியாதை, காசு இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை. ஆக காசு உள்ளவன் எல்லாம் நல்லவனா சாமி? அப்போ காசு உள்ளவன் எல்லாம் நல்லவனா சாமி? எந்த பாவமும் செய்யாதவனா? அவன்தான் அதிகமா பாவம் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னா, இப்ப பூசை முடிஞ்ச வந்தோன்னா இங்க வா, உனக்கு தெரியுமா நான் பாவம் செஞ்சேன்னு? அதான் கேட்பீங்க, அதானே? ஆக நான் யாரையும் குறை கூறவில்லை, மாறாக பணம் வைத்திருந்தாலும் சரி பணம் வைக்காவிட்டாலும் சரி மனிதன்தான். அவன் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றான், கடவுளின் குழந்தையாக இந்த மண்ணில் வாழ்கின்றான். ஆக நாம் அனைவருமே முன்மாதிரியாக செயல்படுகின்ற பொழுது அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். அதனால்தான் அன்பிற்கு அன்பு, பாசம், காதல், நேசம் என பலவிதமான வார்த்தைகள் உண்டு. இவை அனைத்துமே ஒரே விதமான எண்ணங்களை தான் குறிக்கின்றது. அதே போல்தான் பணத்துக்கும் வச்சுட்டான். என்ன? காசு, பணம், துட்டு, மணி. நான் மணி பாடல, நீங்க உடனே மணின்னு போயிட்டீங்க. ஆக அனைத்திற்குமே ஒரு ஆப்போசிட் ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம் இந்த உலகில். ஆக பாசத்திற்கு எடுத்து பார்த்தால் உடனே பணம், அடுத்து நேசம் என்றால் உடனே மணி. ஆக எல்லாவற்றிற்குமே ஈடாக ஒன்று இருக்கின்றது என்றால் இந்த செல்வம் தான். ஆக நாம் செல்வத்திற்கு முன்னிலை கொடுக்கின்றோமா அல்லது மனிதர்களுக்கு முன்னிலை கொடுக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கும்போது நான் சொன்னது போல, எடுத்துக்காட்டு சொன்னது போல, பல இடங்களில் நாம் யாரை முன்மாதிரியாக நிறுத்துகின்றோம் என்றால் பெரியவர்களை அல்லது பணம் படைத்தவர்களை. ஆனால் சாதாரண மக்களை சில நேரங்களில் நாம் உதறி தள்ளி விடுகின்றோம். ஆனால் அவ்வாறு வாழக்கூடாது என்பதைத்தான் இந்த பொறுப்பாளர், வீட்டு பொறுப்பாளர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது கடைசி நிலை என்னவென்றால் புது வாழ்வுக்கான ஒரு நிலை. 4வது நிலை என்னவென்றால் புது வாழ்வுக்கான ஒரு நிலை. முதல் நிலையை பார்த்தோம். இந்த செல்வந்தன் தன்னுடைய பொறுப்பாளரை வேலையிலிருந்தே தூக்கிவிட நினைத்தான், வேலையிலிருந்தே அகற்றிவிட நினைத்தான். ஆனால் கடைசியாக என்ன சொல்கின்றான்? அழகாக சிந்தித்து செயல்பட்டாய், ஆக தொடர்ந்து அதே பணியை நீ செய் என்று. ஆக அவன் சிந்தித்து செயல்பட்டதால் அவனுடைய பணியானது அங்கு நிராகரிக்கப்படவில்லை, மாறாக சற்று உயர்த்தப்பட்டு மீண்டும் அதே பணியை நீ நம்பிக்கையோடு செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மையை அவனுக்கு கொடுத்தது. அதே போல்தான் நாம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் கடவுளுக்கு முன்பாக ஆண்டவரே நான் பாவி என ஒப்புக்கொண்டு முழுமை அடைந்த மனிதனாக, புது வாழ்வு அடைந்த மனிதனாக வாழ்கின்ற பொழுது நாம் ஒரு புது நிலைமையை ஏற்றுக்கொள்கின்றோம், அல்லது ஒரு புது பொறுப்பாளராக நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி நாம் மாறுகின்றோம். அதனால்தான் முதல் வாசகத்தில் அழகாக பார்க்கின்றோம், யாரெல்லாம் ஏழையர்களை வெறுத்து ஒதுக்கி பணத்திற்காக அல்லது செல்வத்திற்காக அடிமையாக்குகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார் என்று, அவர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார் என்று. அதனால் மீண்டும் பார்க்கின்றோம், யாரெல்லாம் பேராசை படைத்த மக்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் ஆண்டவர் விரும்பவில்லை என்று முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பிறகு 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்றோம், முதல் கூற்று அழகான ஒன்று, அடுத்தவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அடுத்தவர்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள் என்று. இங்க இருக்குங்க, எத்தனை பேர் அடுத்தவர்களுக்காக மன்றாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க? சொல்லுங்க. நாங்களாம் நல்லவங்க சாமி, ப்ளீஸ் எங்களை ஏத்துக்கிறேங்க. அடுத்தவர்களுக்காக எத்தனை பேர் இங்கு ஜெபிக்கின்றோம், எத்தனை பேர் மன்றாடுகின்றோம், அல்லது அவர்கள் செய்த பாவங்களுக்காக நாம் கடவுளிடம் எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு எதிராக அவன் பாவம் செய்து விட்டான் அல்லது அவள் பாவம் செய்து விட்டால் அவளுடைய பாவத்தை அல்லது அவனுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் எத்தனை பேர் முழுமையாக ஜெபிக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இப்பெல்லாம் கை தூக்குனீங்களா அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சோண்டு? இன்னொரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க பதில். இப்ப நல்லா தெரியும். இங்க எத்தனை பேர் கணவன் மனைவியாக இருக்கின்றீர்களோ, ஒருவேளை நமக்கு அடுத்த ஜென்மம் என்பது கிடையாது, ஒருவேளை அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று இருந்தால் இதே கணவரை
நான் அடுத்த ஜென்மத்திலும் ஏற்றுக்கொள்வேன். தூங்குங்க. இதே மனைவியை நான் அடுத்த ஜென்மத்தில் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். தூங்குங்க. கை விட்டு எண்ணலாம். 10, 12, 15 அவ்வளவுதான். ஆக இதுல என்ன நீங்க கைது, நாங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. உண்மையாகவே உங்களுடைய கணவருக்காக ஜெபித்து, உங்களுடைய மனைவிக்காக ஜெபித்து, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து, உங்களுடைய உறவுகளோடு ஒன்றித்து வாழ்கின்ற அனைத்து உறவுகளுக்காகவும் ஜெபித்து, அனைவரும் பொறுப்பற்ற நிலையை விட்டுவிட்டு பொறுப்புள்ள நிலையில் முன்மாதிரியாக செயல்பட்டு தன் நிலை உணர்ந்து ஒரு புது நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த உறவானதும் சரி, அல்லது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவானது சரி, சற்று முதிர்ச்சி அடைந்து விடாமல் சற்று புன்னகைக்கின்றது அன்று. ஆக நம்முடைய உறவானது ஆண்டவருக்கு முன்பாக புன்னகைக்க வேண்டுமா, அல்லது காய்ந்து ஒரு பூவானது எவ்வாறு காய்ந்து கருவாடாக போகின்றதோ அவ்வாறு ஆக வேண்டுமா என்பது நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய பொறுப்புகளிலும் உண்டு. ஆக நாம் யாராக வாழ்கின்றோம்? செல்வத்திற்கு அடிமையாகவா அல்லது ஆண்டவருக்கு அடிமையாகவா? எந்த பொறுப்பை நாம் உணர்ந்து வாழ்கின்றோம்? ஆண்டவருக்கேற்ற பொறுப்புள்ள மனிதனாகவா அல்லது செல்வத்திற்கு அடிமையாகி அதை குறித்து நாம் ஓடுகின்ற வாழ்க்கை அல்லது பொறுப்பில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா? சற்று என்னை பார்த்து தொடர்ந்து ஜெபிப்போம். நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அதன் வழியாக ஆண்டவரோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு பயணத்தை, பொறுப்புள்ள மக்களாக வாழக்கூடிய ஒரு பயணத்தை கடவுள் நமக்கு அருள்வார். ஆமென்.